Hi students, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 5 இயர் BA LLB செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரொம்ப நாளா ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தருணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு மார்னிங் தான் நம்ம வீடியோ வந்து போட்டிருந்தோம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து வந்துடும் சொல்லிட்டு, ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணதை வச்சு கரெக்டாக வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோவில் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா, அதே மாதிரி வந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து நம்மளை வந்து ஆன்லைனில் டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, எந்த டேட்டில் நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி வந்து எந்த டேட்டில் போயிட்டு காலேஜில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற பற்றின ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்டேட்டாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரெல்லாம் 5 இயர் BA LLBக்கு அப்ளை பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒன்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது செகண்ட் ரவுண்டு கட் ஆஃப் மார்க்கான அந்த PDF லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். தேவைப்படக்கூடியவங்க நீங்களுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, செகண்ட் ரவுண்டு செகண்ட் கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க் ஃபார் 5 இயர் BA LLB டிகிரி கோர்சஸ் ஆஃபர்ட் இன் த அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான் வந்து இந்த ஒரு கட் ஆஃப் மார்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோயலுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து நடந்து முடிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, கேட்டகரி வைஸ், அதாவது கேட்டகரி அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டியை தான் வந்து கேட்டகரி அப்படிங்கிறத சொல்றாங்க. கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கட் ஆஃப் மார்க் ரேஞ்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் பர்சன்டேஜாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெரிட் அண்ட் வெயிட்டிங் லிஸ்ட். மெரிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் காத்திருப்பு பட்டியல் அப்படிங்கிற வந்து சொல்லுவோம். சரிங்களா, இதில் ஓப்பன் கேட்டகரி அதாவது OC கேட்டகரியில் மெரிட் லிஸ்ட் வந்து 93.250, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 93 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸில் 85.625, வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 85.125 வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒரு பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் இன்னைக்கு மார்னிங்கில். அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டில் மெரிட் லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் BC முஸ்லீமுக்கு மட்டும் வந்து ஒரு 2% நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. BC முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் 86.500 வந்து மெரிட் லிஸ்ட்டும், வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 85.500 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து MBC அண்ட் DNC அதாவது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 86.125, வெயிட்டிங் லிஸ்ட்ல 85.833 வந்து கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட் SCக்கு வந்து நம்மளுக்கு 86.65, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 85.750 கொடுத்துருக்காங்க. SC அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட்ல அருந்ததியர் A அப்படிங்கிற மீனா வந்து மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்ல வந்து 84.750, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 83.875 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஷெட்யூல் ட்ரைபிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட்ல வந்து 78.500, வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து 77.750 வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கட் ஆஃப் மார்க்கா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய BA LLB அப்ளிகேஷன் ஃபார்ம்ல லாங்குவேஜ் பேப்பர் தவிர மீதி இருக்கு பார்த்தீங்களா 4 சப்ஜெக்ட்ல, அந்த 4 சப்ஜெக்ட்ல நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜும் இதுல இருக்கக்கூடிய பர்சன்டேஜும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸஸா இருக்கா அப்படிங்கிற வந்து பாருங்க. இந்த ரேஞ்ச் இந்த பர்சன்டேஜுக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்து எலிஜிபிள் ஆக முடியாது. இந்த கட் ஆஃப் அந்த கட் ஆஃப்க்கு மேல உங்களுடைய மார்க் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா, அதாவது தற்காலிகமா நீங்க வந்து எலிஜிபிள் ஆகுவீங்க. எதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. 15/7/2026 இருந்து 16/7/2026 கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 2 நாள் தான் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் பத்தின நாலேஜ் வந்து எடுத்திருப்பீங்க. உங்ககிட்ட எல்லா சர்டிபிகேட்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கும். 12th மார்க் ஷீட் மட்டும் ஒரிஜினல் உங்ககிட்ட இருக்காது. மீதி எல்லாமே பேலன்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு மெயில் வரும். இந்த மாதிரி நீங்க வந்து தற்காலிகமா ப்ரொவிஷனலா நீங்க வந்து மெரிட் மூலமா நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க வெயிட்டிங் லிஸ்ட் மூலமா செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெண்டுல ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில உங்களுக்கு மெயில் வந்து வரும். நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குமே வந்து மெயில் வரும். நீங்க வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம், பேனிக் ஆக வேண்டாம். கண்டிப்பா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் மெயில் வரும். மெயில் வந்தவங்க என்ன பண்ணுங்கன்னா லாகின் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் லாகின் பண்றது வந்து எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கும்போது ஆன்லைன் கவுன்சிலிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல கிளிக் ஹேர் டு ஆக்சஸ்
இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் போர்ட்டல் அப்படிங்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் பண்ணக்கூடிய பேஜுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இது ரெண்டையும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு சைன் இன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எலிஜிபிளா இருக்கக்கூடிய பட்சத்துல மட்டும்தான் உங்களுக்கு லாகின் ஆகும். நீங்க எலிஜிபிளா இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாகின் ஆகாது. லாகின் ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னா நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய டிசி அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட். இதை மட்டும் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16, அதாவது வியாழக்கிழமை வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணிடணும். இதெல்லாமே ஒன்ஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீக் திங்கக்கிழமை 20ஆம் தேதி நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து இஷ்யூ பண்றாங்க. நீங்க 1620 ரூபாய் ஆன்லைன்ல ஃபீஸை வந்து பேமெண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 21/7/2026 இருந்து 23/7/2026 இந்த 3 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணணும். சப்போஸ் நீங்க சொன்ன டேட்ல சொன்ன டைமிங்ல நீங்க போய் ஜாயின் பண்ணலைன்னா உங்களுடைய சீட் வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க. உங்க சீட்டை அடுத்த கேட்டகரியில ரேங்க் வந்து யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து சீட் வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான அப்டேட். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக தான் வந்து வீடியோஸ் வந்து நான் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல இருந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆயிருங்க அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கணும், நானும் வந்து ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டெடிகேட்டடா டெப்தா வந்து லாஸ் பத்தின அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வந்து இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பார்க்கும்போதே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ப்ரோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணி அட்மிஷன் போட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் காலேஜுக்கும் போயிட்டேன் ப்ரோ. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு காரணம் வந்து நான் மட்டும் கிடையாது. நீங்க உங்களுடைய உங்க பேரண்ட் படிக்க வச்சனால தான் நீங்க வந்து 12th நல்ல ஒரு மார்க் எடுத்தீங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்றதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா என்னுடைய ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு ரீப்ளை வந்து பண்றேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.